வணக்கம். உண்மையின் எதிரொலி. இது உங்கள் சிலோன் மிரர் செய்திகள். செய்திகளை தருவது நாங்கள், முடிவுகளை எடுப்பது நீங்கள். இன்று எமக்கு கிடைத்த செய்திகளை பார்க்கலாம். உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர். இன்றைய செய்திகள். அனுர அரசாங்கத்தை கட்டுப்படுத்த உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி, எதிரணிகள் கொள்கை அளவில் இணக்கம். தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு வலையை கட்டுப்படுத்துவதற்குரிய அரசியல் போரை முன்னெடுத்து வரும் எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளன. இது தொடர்பில் தென்னிலங்கையில் உள்ள பிரதான கட்சிகள் ஆரம்பகட்ட பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளன எனவும், கூட்டணி அமைப்பதற்கு கொள்கை அடிப்படையில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் அறிய முடிகின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்து ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்காது என எதிரணிகள் நம்புகின்றன. எனவேதான் உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சித்து வருகின்றன. தந்தை செலுத்திய டிப்பர் மோதி 1.5 வயது குழந்தை உயிரிழப்பு. கிளிநொச்சியில் துயரம். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அம்பாள்குளம் பகுதியில் நேற்று டிப்பர் வாகனம் மோதி 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்துள்ளது. தந்தை செலுத்திய டிப்பர் வாகனம் மோதியே மேற்படி குழந்தை மரணமடைந்துள்ளது. இந்த சம்பவத்தில் தவகுமார் சிந்துஜன் எனும் 1.5 வயது குழந்தையே உயிரிழந்துள்ளது என்று கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். டிப்பர் வாகனத்தின் பின்புறம் குழந்தை விளையாடி கொண்டிருந்த போது அதனை கவனிக்காத தந்தை டிப்பரை பின்னோக்கி நகர்த்தியுள்ளார். இதன்போது டிப்பர் மோதி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே குழந்தை உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் நிலையம் சென்ற போலீஸ் அமைச்சர் சேனாதி ராஜாவுடன் தொடர்பு படுத்தி பரவிய வதந்தி. பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறித்து சமூக ஊடகங்களில் பரவும் பொய்யான செய்தி தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி அமைச்சரின் ஊடக செயலாளர் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அமைச்சர் ஆனந்த் விஜயபால மற்றும் நிஷங்க சேனாதி ராஜா ஆகியோரை தொடர்பு படுத்தி பொய்யாக உருவாக்கப்பட்ட செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் ஆனந்த் விஜயபால அவரது அமைச்சில் நிஷங்க சேனாதி ராஜாவை சந்தித்ததாக சித்தரிக்கும் வகையில் அந்த செய்திகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எனினும் அந்த செய்திகள் பொய்யானவை என்றும், ஆனந்த் விஜயபாலவோ அல்லது அவரது பிரதிநிதியோ எந்த சந்தர்ப்பத்திலும் நிஷங்க சேனாதி ராஜாவை சந்திக்கவில்லை என்றும், இவ்வாறு தொடர்ச்சியாக பொய்யான செய்திகள் உருவாக்கப்படுவதன் மூலம் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் நட்பெயருக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் நட்பெயருக்கும் மக்கள் நம்பிக்கையும் சேதமடைவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக தவறான செய்திகள் சமூகமயமாக்கப்படுவதன் மூலம் உண்மையான தகவல்களை அறிந்து கொள்வதற்கான பொதுமக்களின் உரிமை மீறப்படுவதாகவும், வேண்டுமென்றே தவறான தகவல்களை சமூகமயமாக்குவது சமூகத்திற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொய்யான செய்திகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபரிடம் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவால் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வரி விதிப்பால் இலங்கை பொருளாதாரம் நெருக்கடியில், ஃபிட்ச் எச்சரிக்கை. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கையின் காரணமாக இலங்கை உட்பட ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளின் இறையாண்மை கடன் மீது அழுத்தம் ஏற்படும் என்று ஃபிட்ச் மதிப்பீட்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது. இந்த நாடுகளின் முதலீடுகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்படுவதால் பொருளாதார வளர்ச்சி வேகம் குறையும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்கா சீனா வர்த்தக போருக்கு ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளின் எதிர்வினைகள் கடன் மதிப்பீடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். இறுதியில் நாடுகளுக்கு குறிப்பிட்ட வரி விதிப்புகள் நடைமுறைப்படுத்தப்படும் போது பாதிக்கப்பட்ட நாடுகளில் இலங்கையும் இருக்கும் என்று அந்த நிறுவனம் கணித்துள்ளது. ஏமன் மீது அமெரிக்காவின் கொடிய தாக்குதல், 38 பேர் பலி, 102 பேர் படுகாயம். நேற்று முன்தினமான 17ஆம் திகதி ஏமனின் ராஷிசா எண்ணெய் துறைமுகத்தில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் 38 பேர் உயிரிழந்தும் 102 பேர் காயமடைந்தும் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் குறித்து
ஹூதி ஊடகங்கள் தெரிவிக்கையில் அமெரிக்க படைகள் நாட்டிற்கு எதிராக நடத்திய மிக கொடிய தாக்குதல்களில் இதுவும் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளன. தாக்குதல் குறித்து அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் கூறுகையில், வான்வெளி தாக்குதல்கள் மூலம் பிற குடிமக்களை சுரண்டி அவர்களுக்கு பெரும் வேதனையை அளிக்கும் ஹூதிகளின் பொருளாதார பலத்தை குறைப்பதே நோக்கம் என்று தெரிவித்துள்ளது. கனடா பொதுத் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய பேசுபொருள். ஏப்ரல் 28 நடைபெறவுள்ள கனடா பொதுத் தேர்தலில் முக்கிய 4 கூட்டாட்சி கட்சித் தலைவர்களின் முக்கிய பேசுபொருளாக டொனால்ட் ட்ரம்ப் மாறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 17 நடைபெற்ற முக்கிய 4 கூட்டாட்சி கட்சித் தலைவர்களான லிபரல் தலைவர் மார்க் கார்னி, கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பாய்லிவர், புதிய ஜனநாயக கட்சி தலைவர் யக்மீத் சிங் மற்றும் பிளாக் கியூ பெகோயிஸ் தலைவர் யவ்ஸ் பிரான்சுவா பிளான்செட் ஆகியோர் தங்கள் 2வது மற்றும் இறுதி விவாதத்தில் அமெரிக்காவுடன் கனடா தொடர்ந்து கொண்டிருக்கும் வர்த்தக போருக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து முக்கியமாக விவாதித்தனர். இந்த விவாதத்தில் கனேடிய உருக்கு உள்ளிட்ட பொருட்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் 25% வரி விதித்தது. அமெரிக்கா கனடாவை தனது 51வது மாநிலம் என அழைப்பது போன்ற விஷயங்கள் குறித்து கட்சித் தலைவர்கள் விரிவாக விவாதித்தனர். இது தவிர வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் மலிவு விலையில் வீடுகள் கிடைப்பது ஆகியவை விவாதத்தில் இடம்பெற்ற மற்ற முக்கிய விஷயங்களாக இருந்தன. மன்னாரில் அனுர தேர்தல் லஞ்சம், சுமந்திரன் சீற்றம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மன்னாரில் ஆற்றிய தேர்தல் பிரச்சார உரை முற்றுமுழுதாக தேர்தல் விதிமுறை மீறலாகும். ஒரு வகையில் தேர்தலில் மக்களுக்கு லஞ்சம் கொடுப்பது போன்ற ஒரு உரையை அங்கு அவர் நிகழ்த்தியிருக்கின்றார். இப்படி சீற்றத்துடன் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன். மன்னார் நகர சபைக்கு தமது தேசிய மக்கள் சக்தியினரை மக்கள் தெரிவு செய்தால் அந்த நிர்வாகத்தின் திட்டங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நாம் அங்கீகாரம் வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்வோம். வேறு தரப்பிடம் நிர்வாகம் போனால் அவர்களின் திட்டங்கள் குறித்து 1க்கு 10 தடவை பரிசீலித்தே முடிவெடுப்போம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்கு உரையாற்றி இருக்கின்றார் என சுமந்திரன் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த உரை அப்பட்டமாக தேர்தல் விதிமுறை மீறலாகும். இது தொடர்பில் நாம் தேர்தல் ஆணையத்திடம் உத்தியோகபூர்வமாக முறையிட இருக்கின்றோம். மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு திரட்டும் சமயோசித பாணியே இந்த உரை. இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க கோருவோம் என்று சுமந்திரன் கூறியிருக்கின்றார். விளையாட்டு செய்திகள். முக்கிய விளையாட்டு செய்திகளின் தொகுப்பு. விளையாட்டுச் செய்திகள். இந்த ஆண்டுக்கான IPL போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் 33வது போட்டி மும்பையில் உள்ள வான்கடே சர்வதேச மைதானத்தில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது. இதில் மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனால் ஹைதராபாத் அணி முதலில் களமிறங்கியது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்களை குவித்தது. ஹைதராபாத் அணியில் அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா 28 பந்துகளில் 40 ரன்களை குவித்தார். அதேபோன்று ஹென்ரிச் கிளாசேன் 28 பந்துகளில் 37 ரன்களை குவித்தார். மேலும் டிராவிஸ் ஹெட் 29 பந்துகளில் 28 ரன்களையும் குவித்தார். எனவே மும்பை அணி வெற்றி பெற 163 ரன்களை ஹைதராபாத் அணி இலக்காக நிர்ணயித்தது. இதன் மூலம் 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற ஒரு அளவு எளிய இலக்குடன் மும்பை அணி களமிறங்கியது. இருப்பினும் மும்பை அணி 18 ஓவர்கள் ஒரு பந்தில் 6 விக்கெட் இழப்பு 166 ரன்களை எடுத்து எளிதாக வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஹைதராபாத் அணியை 4 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. மும்பை அணியில் அதிகபட்சமாக வில் ஜாக்ஸ் 26 பந்துகளில் 36 ரன்களை குவித்தார். ரியான் ரிகல்டன் 23 பந்துகளில் 11 ரன்களை குவித்தார். மேலும் சூரியகுமார் யாதவ் 15 பந்துகளில் 26 ரன்களையும் குவித்தார். மேலும் தனது சிறப்பான ஆட்டத்திற்காக இந்த போட்டியின் ஆட்டநாயகன் விருதை மும்பை அணியை சேர்ந்த வீரர் வில் ஜாக்ஸ் வென்றார்.
இந்த ஐபிஎல் தொடரில் இதுவரை 7 போட்டிகளில் விளையாடியுள்ள மும்பை அணி 3 போட்டிகளில் வெற்றியையும் 4 தோல்வியையும் சந்தித்து புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. அதே சமயம் ஹைதராபாத் அணி இதுவரை 7 போட்டிகளில் விளையாடி 2 போட்டிகளில் வெற்றியையும் 5 தோல்வியையும் சந்தித்து புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்தில் உள்ளது. குஜராத் அணியில் இணைந்தார் இலங்கை வீரர் தஷுன் சானுக்கர். டில்லியில் நடந்த பிரீமியர் லீக் போட்டியில் அக்ஷர் பட்டேல் தலைமையிலான டில்லி அணி சஞ்சு சாம்சன் வழிநடத்தும் ராஜஸ்தானை சூப்பர் ஓவரில் வீழ்த்தியது. டில்லி அணியின் பவுலிங் பயிற்சியாளராக முன்னாள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முனாப் பட்டேல் உள்ளார். போட்டியின் போது பேட் செய்து கொண்டிருந்த தனது அணி வீரர்களுக்கு ஆலோசனை கூற சக வீரர் ஒருவரை மைதானத்திற்குள் அனுப்ப முயற்சித்தார் முனாப். இதற்கு நடுவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் செய்தார். இதனை அடுத்து முனாப் பட்டேலுக்கு போட்டி சம்பளத்தில் இருந்து 25% அபராதம், ஒரு தகுதி இழப்பு புள்ளியும் வழங்கப்பட்டது. இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன. நாளைய செய்திகளோடு சந்திப்போம். அதுவரை பாதுகாப்பாக இருங்கள். நன்றி, வணக்கம். Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.